காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜேஸ் பட்டிக்காடு குக்கிங். இன்றைக்கி வந்து நம்ம மணத்த தக்காளி கீரையில் ஒரு துவையல் தான் பார்க்குறோம். அந்த கீரையை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணுது. நமக்கு தலைவலி ஏற்படும் போது இந்த கீரையோட சூப்பு குடிக்கும் போது அதெல்லாம் குறையிறத பார்க்கலாம். அது இல்லாமல் நமக்கு ஃபேட்டி லிவர் இருந்தால் கூட இந்த கீரையை அடிக்கடி எடுத்துக்கும் போது நம்ம லிவரோட ஃபேட்டி குறையிறதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அல்சரு, வயிற்று புண்ணு, இந்த வாய் புண்ணெலாம் இருந்தாலுமே இதை அடிக்கடி எடுத்துக்கும் போது அது எல்லாமே சீக்கிரம் குறைஞ்சிரும். ஸோ இவ்வளோ ஆரோக்கியமான கீரையை நம்ம எப்படி பண்ணலாம்? இன்றைக்கி ஸ்டவ்வில் நான் பேனை வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் அதில் 2 டீஸ்பூன் வந்து நான் உளுத்தம்பருப்பை சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்குவோம். இப்போ பூண்டையும் வதக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துட்டேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த பருப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் கீரை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சுருளை எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தேங்காய் மூடி சேர்த்துட்டு அந்த சூட்லேயே நல்லா வதக்கிட்டேன். அந்த ஹீட்டாக இருக்கும் பாருங்கள், அந்த இதிலே வதக்கிட்டு இது சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்குவோம். அது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து அரைச்சிட்டு இதை சாதத்துக்கூடையோ இல்லை தோசைக்கோ தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மணத்த தக்காளி கீரை அருமையாக மட்டும் இல்லை, நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமான இந்த கீரையை நீங்களும் உங்கள் வீட்டில் அடிக்கடி ட்ரை பண்ணி பாருங்கப்பா. அப்படியே நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.